ஹாய் ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் இன்றைக்கி டே 2. இன்றைக்கி செகண்ட் ஒரு மாடல் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் செலர் பண்ண காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நேற்று போட்ட வீடியோவை பார்த்து சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருந்தது கரெக்டாக வந்து அந்த பிளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் இருந்துருந்துச்சு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆரி ஒர்க் மாதிரி இது கிடையாது. நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப பர்டிகுலராக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த கிளாத்தில் தான் பண்ணணுமா அப்படின்னு. ஆக்சுவலாக ப்ரூச்சஸ் வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த கிளாத்தில் வேணாலும் பண்ண முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஈவன் வந்து நீங்கள் ஒரு ஜூட் மாதிரியான பேக்கில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களோட பேக்கு ஹேண்ட்பேக்கில் பண்ணணுமா பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ஆஃப் நீடில் மட்டும் மாற்றிக்கிட்டாலே போதும். நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லை நம்ம ப்ளவுஸ் பீட்டில் காட்டன் பீட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சில்க்கு காட்டன் எதுவாக இருந்தாலுமே அந்த நீடில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் சைஸ் வேரியேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதை மட்டும் மாற்றி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம எந்த இடத்துல வேணும் அப்படின்னாலும் இந்த ஒர்க்கை வந்து தாராளமாக பண்ண முடியும். ஸோ நேற்று கிளாத் வந்து எது யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தவங்களுக்கும் நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் பர்டிகுலராக இதுதான்ற மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள வழி சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நெருக்கமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த கேப் அப்படின்றது இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் ஒர்க்கு நீங்கள் போட்டது இது ரெண்டையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்பேர் கூட பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸு நான் கீழே வந்து டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். டியூபோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்குது. அதே மாதிரி இதை நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது நமக்கு தெரியக்கூடாது. வெளியே வரக்கூடிய அந்த பார்ட் மட்டும்தான் தெரியணும். நான் இதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணலை, டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து நான் ரெட் கலர் பீடு வைக்கிறேன்னா ஈவன் ரெட் கலர்லேயே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஃபிஷர் போன் த்ரெட் இருக்கு இல்லையா, நரம்பு, அந்த மாதிரி ஐட்டம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப நீட்டாக வரும். ஒன்று நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே எடுத்து கொஞ்சம் க்ளோஸ்டாக டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி செகண்ட் டுட்டோரியல். இப்போ இதை வந்து நாட் போடுறது நேற்று காமிச்சிருந்தேன், மறுபடியும் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீடியில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம ரெண்டாக ஒரே ஒரு நாட் தான் போட்டிருக்கேன், அதை விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி நீடில் உள்ளே ப்ளேஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக நாட் விழுந்துடும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது இதுலேயே ஃப்ளவர் சீக்வன்ஸாக இருக்கும், கப் சீக்வன்ஸ், ஃப்ளாட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் மேலே கீழே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து 3 தான் வைக்க போகிறீங்களா, 5 8 எந்த டிசைன் வேணாலும் நம்ம இந்த சீக்வன்ஸை பொறுத்து வரைஞ்சி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் தெரிஞ்சிடும். இப்போ இது 3னா இந்த மாதிரி இருக்கும், 4னா இந்த மாதிரி இருக்கும், 5னா இந்த டிசைன் வரும். ஸோ நமக்கு அந்த ப்ளவுஸில் என்ன மாதிரி நம்ம போட போகிறோம் அப்படின்றத வச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டரை வந்து ஃபஸ்ட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து ஜஸ்ட்டு ஒரு மார்க்கர் வச்சு நோட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங் வரும். இதில் 100% நீட் ஃபினிஷிங் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கிறது கோல்டன் கலர். ஸோ மேக்ஸிமம் வந்து நரம்பு அப்படி இல்லை கோல்டன் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் த்ரெட் வந்து இன்விசிபிளாக இருக்கணும். நம்மளுக்கு விசிபிளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு விசிபிளாக இருக்கட்டும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலையே வந்து நான் கீழே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலரு. ஸோ வயலட் கலர்லேயே நம்ம எடுக்கலாம். அப்போ அந்த கலர் வந்து ரிப்ளிகேட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன டிசைன் மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த இடங்களில் வேணுமோ அதில் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே அழகாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீடில் வந்து நல்லா டைட்டாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லூஸ் விட்டுருச்சு அப்படின்னாலும் என்டையர் டிசைனே கொலாப்ஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியலுமே நம்ம எந்த டிசைனுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத இதை ரஃப்பாக நீங்கள் ஒரு சின்ன இடத்துல வச்சு கூட பார்த்துக்க முடியும். கீழேயே ஃப்ளோர்லேயே வச்சு கூட இந்த டிசைன் நம்ம மேக் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட் கம்மி, உங்களுக்கு ஒர்க்கு கம்மி, அதே மாதிரி ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். இப்போ நிறைய
நிறைய பேர் இதை பண்ணி கொடுக்குறாங்க. நியர்பை டெய்லர்ஸ் கிட்ட நீங்கள் கனெக்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்களுமே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு பேட்ச் ஒர்க்கும் எடுத்திருக்கேன், பீட்ஸும் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த பீட்ஸை வைக்கிறப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய பேட்ச் ஒர்க் வைக்கிறப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை நீங்கள் ஈவன் ஒரு பெரிய சைஸு ஸ்டோன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு சென்டர்லேருந்து எடுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கூட நம்ம இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எடுக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை பொறுத்து, சைஸை பொறுத்து. இப்போ இது நல்ல பெரிய சைஸ் அப்படின்றதுனால நான் 4 பக்கமும் நல்லா ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ போடக்கூடிய ஸ்டிச்சு தான் லைஃப் லாங் வந்து அதில் இருக்க போகுது. நம்ம க்ளூ எதுவுமே அப்ளை பண்ணலை. மேக்ஸிமம் க்ளூ ரொம்ப யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து வெளியே விழுந்துருச்சு அப்படின்னா கூட அந்த இடம் மட்டும் ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ இதில் ஏதாவது டிசைன் வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுலேயுமே நான் ஒரு சின்ன புட்டா ஒர்க் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா 0 சைஸ் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு 3 இதாக வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. அதோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நீடில் வச்சு உள்பக்கமாக தள்ளிட்டு அது முடிகிற இடத்துல எக்ஸாக்டாக நீடில் விட்டு எடுங்க. அடுத்து இதுக்கு 2க்கும் சென்டராக நீடிலோடதை எடுத்துட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணுறப்போ அது நல்லாவே லாக் ஆகிக்கும். ஏன்னா எவ்ரி டைம் நம்ம நாட் போடலை, ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் நாட் போடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பீடு போட்டாச்சு. அடுத்து இது 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு பீடு. இப்போ 3 பீடாக இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் இந்த 3 பீடு மாதிரி வச்சு போடுறது எந்த இடங்களில் வேணாலும் போடலாம். ஸோ ஒரு நெக்லைனில் கூட குட்டி குட்டி டிசைனாக போடலாம். இதில் ஒரே ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே கோல்டன் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ரவுண்டு பீடாக வரும். கோல்டன் பீடு எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைனுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக அந்த ஒர்க்கு வந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம எப்படி அந்த டிசைன் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன். ஸ்லோ பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஸோ 2க்கும் சென்டராக வர மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒர்க்கையும் முடிச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். உங்களோட ஒர்க்கை நீங்கள் காமிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கரெக்ஷன் வாங்கணுன்னா வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம்.